إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين وقالوا إن نتبع الهدى معك نتخطف من أرضنا أولم نمكن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சூஃபியிசம் ஓர் அந்நிய கலாச்சாரம் என்ற தலைப்பில் நாம் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய தூய இஸ்லாத்தை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். அதே நேரத்திலே இந்த உலகில் சத்திய தீனுல் இஸ்லாத்தை களங்கப்படுத்துவதற்காக, தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை வழிகேட்டில் தள்ளுவதற்காக எண்ணற்ற வழிகேடர்களும் வழிகட்ட கொள்கைகளும் தோன்றியிருக்கின்றன. அவ்வாறு பல்வேறு வழிகட்ட கொள்கைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். முஅ்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள் என்று பல்வேறு வழிகட்ட கொள்கைகள் முஸ்லிம்களை சத்திய தீனுல் இஸ்லாத்தை விட்டும் வழிகெடுப்பதற்குரிய காரியங்களை செய்தார்கள். அதுபோன்ற வழிகட்ட கொள்கைகளில் ஒன்றுதான் சூஃபியிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே சுன்னத்துவல் ஜமாத் என்ற பெயரிலே இந்த சூஃபியிசவாதிகள் தங்களுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் திணித்து கொண்டிருக்கின்றார்கள். சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லும்போது சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த எல்லா ஆலிம்களும் இந்த சூஃபியிச கொள்கைகளைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த சூஃபியிச வழிகட்ட கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் சுன்னத்துவல் ஜமாத் என்ற பெயரிலே அவர்கள் உள்ளே மலிந்து கிடக்கின்றார்கள், மறைந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வழிகட்ட கொள்கையை சுன்னத்துவல் ஜமாத் என்ற போர்வையிலே மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம தமிழகத்தை சார்ந்த உலமாக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஜமாத்துல் உலமா என்று இருக்கின்றார்கள். இந்த ஜமாத்துல் உலமாவில் 2 வகையான உலமாக்கள் இருப்பார்கள். ஒரு குரூப் யாருன்னா தேவ்பந்து மஸ்லக்கை பின்பற்றக்கூடியவர்கள். ஊபியில் உள்ள தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசா, அவர்களுக்கும் நமக்கும் தௌஹீத் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அடிப்படையான வித்தியாசம், அவர்கள் மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று கூறுவார்கள், நாம் குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று கூறுவோம். அதே நேரத்தில் இந்த சூஃபித்துவ கொள்கைகளுக்கு எதிராகத்தான் தேவ்பந்து மஸ்லக்கு, தேவ்பந்து மதரசாவினுடைய அந்த பாடத்திட்டத்தில் படித்த உலமாக்களில் பெரும்பான்மையினோடு இருப்பார்கள். அதுபோன்று பரேலவி கொள்கையை உடையவர்கள், இவர்கள்தான் தர்காக்கள், தரீகாக்கள், கந்தூரி, உருசு, தாயத்து, தகடு, சூஃபித்துவம், எல்லாமே அல்லாஹ், எல்லாமே கடவுள் என்ற கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த சூஃபித்துவவாதிகள். இவங்க பரேலவியினர் என்று இவர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஜமாத்துல் உலமாவில் தேவ்பந்து மஸ்லக்குடைய தேவ்பந்து கொள்கையை பின்பற்றக்கூடிய உலமாக்களின் ஆதிக்கத்தை விட இந்த பரேலவி கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுடைய ஆதிக்கம்தான் இன்றைக்கு ஜமாத்துல் உலமாவில் அதிகமாக காணப்படுகிறது. அந்த பெரும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரேலவி கொள்கையை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா உலமாக்களுமே பரேலவின்னு சொல்லிவிட முடியாது. அப்போ இந்த சூஃபித்துவம் என்பது இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை எல்லாம் சத்திய தீனுல் இஸ்லாத்தை விட்டும் வழிகெடுத்து அவர்களை தெளிவான இறைமறுப்பு கொள்கையிலே தள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கைதான் இந்த சூஃபியிச கொள்கை என்பது. இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஆன்மீக பேரொளியை பரப்புகின்றோம், உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்றோம் என்ற போர்வையிலே அவர்கள் திரிந்து கொண்டிருந்தாலும் இவருடைய அடிப்படையான கொள்கை மக்களை தெளிவான இணை வைப்பில் குஃப்ரில் கொண்டு போய் தள்ளுவதுதான். இந்த சூஃபிசத்தை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த சூஃபிசத்திற்கு
அடிப்படை மூலகர்த்தாவாக விதையாக திகழக்கூடிய இதை உருவாக்கியவர்களை பற்றி அவர்கள் எழுதிய நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷம கருத்துக்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் இந்த சூஃபித்துவம் என்பது எவ்வளவு டேஞ்சரானது, இவர்கள் நம்முடைய மறுமை வாழ்வை நாசமாக்கக்கூடிய கொள்கையின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார்கள், சத்திய தீனுல் இஸ்லாத்தை அழிப்பதற்குரிய வழியை இவர்கள் காட்டுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த சூஃபித்துவம் சொல்கிறோம் பாருங்க, இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ஆன்மீக வழியை காட்டுகிறோம், உள்ளத்தை அப்படி நாங்கள் பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி இறைவனை நேசிப்பதற்குரிய வழியை காட்டுகிறோம், அதுதான் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறை தான் சூஃபிசம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வழியை காட்டவில்லை. இவர்கள் நிரந்தர நரகத்திற்குரிய இணை வைப்பு காரியங்களுக்குத்தான் வழிகாட்டுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த சூஃபிசத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தங்களுடைய வழிகாட்டிகளாக இந்த சூஃபியத்துவ கொள்கையை உருவாக்கியவர்களாக சிலரை கூறுவார்கள். அவர்களே அறிஞர்கள் என்றும் இவர்கள் சொல்வார்கள். அந்த மாதிரி இவங்க யாரை சொல்லுவாங்கன்னு சொன்னோம்னா, ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜ் என்பவரை பற்றி இவர்கள் கூறுவார்கள். இந்த ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜ் என்பவர், அதுபோன்று அபு யசீதுல் புஸ்தாமி என்பவர், முஹைத்தீன் இப்னு அரபி என்பவர், இவர்களைத்தான் இவர்கள் தங்களுடைய சூஃபித்துவ கொள்கைக்கு மூலகர்த்தாக்களாக அடிப்படைவாதிகளாக இவர்கள் சொல்வார்கள். இவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு. இந்த ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜ்னு சொல்லுவாங்க. அவருடைய பெயர் ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜ். இந்த ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜ் என்பவர் ஹிஜ்ரி 244 என்ன செய்கிறாரு, ஈரானில் உள்ள ஃபார்ஸ் அப்படிங்கிற மாநிலத்தில் இவர் பிறக்கிறார். அதுபோன்று அபு யசீதுல் புஸ்தாமி என்பவர் ஹிஜ்ரி 188 பிறக்கிறார். ஹிஜ்ரி 188 என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஏறத்தாழ 170 வருடங்களுக்கு பின்னால் உள்ள ஒரு காலகட்டம். அதுபோன்று முஹைத்தீன் இப்னு அரபி என்பவர், இவர் ஹிஜ்ரி 558 தான் பிறக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்தவர் தான் இந்த முஹைத்தீன் இப்னு அரபி என்பவர். இப்னுல் அரபி என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் மிக சிறந்த ஒரு அறிஞர், நல்லறிஞர். அவர் இப்னுல் அரபின்னு சொல்லுவாங்க. இந்த சூஃபித்துவவாதிகளில் ஒருவராக, சூஃபித்துவவாதிகளுக்கு வழிகாட்டியாக சொல்லப்படக்கூடிய முஹைத்தீன் இப்னு அரபி என்பவர் இவர் ஹிஜ்ரி 558 அல் அந்துலுஸ் ஸ்பெயின் நாட்டில் இவர் என்ன செய்கிறாரு, முர்சியா என்னும் நகரத்தில் இவர் பிறக்கிறார். இன்னும் பல்வேறு அறிஞர்களை அவங்க என்ன செய்வாங்க, குறிப்பிடுவாங்க. இவர்களுடைய கருத்துக்களைத்தான் சூஃபி தத்துவத்திற்கு அடிப்படையான கருத்துக்களாக என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. இவங்க என்ன ஒரு அடிப்படையை புகுத்துறாங்கன்னு சொன்னோம்னா, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக போதித்த அனைத்துமே நமக்கு ஆன்மீக கல்வி தான், மார்க்க கல்வி தான். ஆனால் இவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், இவங்களுடைய வழிகேடு எப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் நாம் பெறக்கூடிய அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், அதுபோன்று மார்க்க சட்ட விஷயங்களாகட்டும், இவற்றையெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் என்னென்ன மார்க்க சட்டங்களை எடுக்கிறோமோ, அகீதா விஷயங்களை எடுக்கிறோமோ, இவையெல்லாம் மார்க்க சட்டங்கள் தான். ஆன்மீக வழிகாட்டுதல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மீக வழிகாட்டுதலை குர்ஆன் ஹதீஸிலிருந்து படிக்கிறதை விட உள்ளத்திலிருந்து உள்ளத்திற்கு என்ற முறையிலே பெரும்பாலும் அப்படித்தான் நாம் கற்பிக்கணும். குர்ஆன் ஹதீஸை படித்தால் இந்த ஆன்மீக கல்வி என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. குர்ஆன் ஹதீஸில் படிக்கிறது வெளிப்படையான மார்க்க சட்ட கல்வி என்று இரண்டாக பிரிப்பார்கள். தங்களுடைய வழிகேட்டை இஸ்லாம் என்ற பெயரில் இவர்கள் எதையெல்லாம் போதிக்கிறார்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இவங்களுடைய வழிகேடு இங்கிருந்து என்ன செய்கிறது, ஆரம்பமாகிறது. எப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க? நீங்கள் குர்ஆன்லேருந்து அக்கீதாவை பற்றி படிக்கிறீங்களா, நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து மார்க்க சட்டங்கள் எடுக்கிறீங்களா, அதெல்லாம் மார்க்க சட்டம். ஆன்மீகம் ஒன்று இருக்குது. அந்த ஆன்மீகத்தை நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அந்த குர்ஆன் ஹதீஸை படித்தவர்கள் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், அதை ஆன்மீக கல்வியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக இந்த சூஃபித்துவவாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களை குஃப்ரில் கொண்டு போய் தள்ள வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தை விட்டு மக்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக
இவங்க ஒரு தந்திரமான வழிமுறையை கையாள்வார்கள். என்ன வழிமுறையை கையாள்வார்கள் நம்ம விரிவாக இந்த 4 நாட்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார்கள், மலஸ், ரியாத், சவுதி அரேபியா. ஏசியன் மார்க்கெட் மதுரையிலிருந்து பிரத்யேகமாக இறக்கப்படும் பல வகைகள், காய்கள், கீரைகள் மற்றும் பூ வகைகள் எப்போதும் தரமான முறையில் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஏசியன் மார்க்கெட், எக்ஸிட் 18, ரியாத், சவுதி அரேபியா. ரமலான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் புது பொலிவுடனும் வழங்குவது பெஸ்ட் சாய்ஸ் பத்தாரியா. ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி. எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் மற்றும் ஷாம்பூ வகைகள், சோப்பு வகைகள், காஸ்மெட்டிக் வகைகள், குழந்தைகள் பெண்களுக்கான நாப்கின்கள் நிறைவான விலையில் தரமானதாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, பத்தாக், ரியாத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திப்பது கொடிக்கால் பாளையம் கிளை, திருவாரூர், வடக்கு மாவட்டம். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குவைத் மண்டலம், முர்காப் சிட்டி ஜோன், ஃபர்வானியா ஜோன், ஃபாஹில் ஜோன். இனாயத் மஹால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ரெசிடென்சி, ஏசியன் நான் ஏசி ரூம்ஸ், சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. Assalamu alaikum. Majal IT Networks, complete low current solution provider in Kingdom of Saudi Arabia. Data, telephony and CCTV. Access control system, audio visual conferencing and public address system, burglar alarm, fire alarm and fiber networks, turnstile pedestrian, gate security, walk-through scanners and general electric work. Thanks for watching. இந்நிகழ்ச்சி சிறப்புற பிரார்த்திக்கும் ஜூஸ் பார்க், சர்ச் தெரு, சி பல்லாவரம். என்ன வழிமுறைனா இவங்க செய்யக்கூடிய எல்லா வழிகேடுக்கும் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு ஹதீஸை தவறான பொருள் கொடுத்து இவங்க என்ன அர்த்தத்தை விரும்புகிறார்கள், இவர்கள் எப்படி மக்களை வழிகெடுக்க நாடுகிறார்களோ அது போன்ற ஒரு கருத்துக்கு உரியதாக செய்வாங்க, மாற்றுவாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த சூஃபித்துவ கல்வி இருக்கு பாருங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கல்வி. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெளிப்படையாக சொல்லலை. நீங்கள் குர்ஆனில் படிக்கிறது, ஹதீஸில் படிக்கிறது, இது எல்லாமே இது வெளிப்படையான சட்டங்கள். உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய கல்வி ஒரு ஷேக் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை எடுத்துக்கொள்ள முடியும். வழிகாட்டக்கூடிய ஷேக்குக்கு முர்ஷிதும்பாங்க, இவங்க வழிகாட்டியும் பேர் வைப்பாங்க. அந்த ஷேக்கிட்ட போய் பாடம் படிக்கிறாரா இல்லையா, அவருக்கு முரீதுன்னு என்ன செய்வாங்க, ஒரு பேர் வைப்பாங்க. இவங்க தங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்துறதுக்காண்டி ஒரு செய்தியை ஆதாரமாக காட்டுறாங்க. இஸ்லாத்தில் 2 வகையான கல்வி இருக்குது, 2 வகையான இஸ்லாம். ஒன்று வெளிப்படையான இஸ்லாம், இன்னொன்று மறைமுகமான இஸ்லாம். நாம் குர்ஆன் ஹதீஸில் படிக்கிறதுலாம் அது வெளிப்படையானது, மறைமுகமான ஒரு இஸ்லாத்தை ரசூலா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வழிகேட்டை புகுத்துவதற்காக ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 120வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு நூல்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆஇனி. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 பாத்திரங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பாத்திரத்தில் அதிகமான பொருளை போட்டு வைக்குவோம் பாருங்க, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து 2 வகையான விஷயங்களை அதிகமாக நான் செய்திருக்கின்றேன், செவியேற்றிருக்கின்றேன் அப்படிங்கிற கருத்தில் அவங்க சொல்றாங்க. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 பாத்திரங்களை மனப்பாடம் செய்திருக்கின்றேன். ஃபஅம்மா அஹதுஹுமா ஃபபஸஸ்துஹு. அந்த 2 பாத்திரங்களில் ஒரு பாத்திரத்தில் உள்ள விஷயங்களை நான் மக்களுக்கு மத்தியில் செய்துவிட்டேன், பரப்பி விட்டேன். எத்தனையோ மார்க்க சட்டங்கள், நபிகள் நாயகத்திடமிருந்து செவியேற்ற ஹதீஸ்கள், ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்டவை, இம்மை மறுமை தொடர்பானவை, மார்க்க சட்டங்கள் தொடர்பானவை, நற்குணங்கள் தொடர்பானவை, அப்படி ஏராளமான செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அதுதான் அபூ ஹுரைரா சொல்றாரு, அதில் ஒரு விஷயத்தை நான் செய்து விட்டேன், மக்களுக்கு மத்தியில் பரப்பி விட்டேன். அம்மல் ஆஹரு, இன்னொரு பாத்திரம் இருக்கிறது, இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கிறது. ஃபலோ பஸஸ்துஹு குத்திய ஹாதல் புலுஊம், அதை நான் மக்களுக்கு மத்தியிலே பரப்பினால் என்னுடைய அடித்தொண்டை வெட்டப்பட்டு விடும் அப்படின்னு செய்றாரு அபூ ஹுரைரா சொல்றாரு. இந்த அடித்தொண்டை வெட்டப்பட்டு விடும் சொல்றாரு பாருங்க, அதைத்தான் இவங்க செய்றாங்க. பார்த்தீங்களா, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்ட 2 கல்வியை படிச்சிருக்காரு. ஒரு கல்வி அதை மக்களுக்கு சொல்லிட்டாரு, இன்னொரு கல்வியை சொல்லிட்டா அவர் அடித்தொண்டை வெட்டப்படும் சொல்றாரு. அந்த கல்வி தான் சூஃபித்துவ கல்வி அப்படின்னு செய்றாங்க.
இவங்களுடைய வழிகட்ட என இவங்களுடைய வழிகட்ட கருத்தை எந்த ஒரு முஸ்லீம் கேட்டாலும் அது அவ்வளவு வழிகட்ட அவ்வளவு ஒரு ஷிர்காக ஒரு வழிகட்டில் தள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இந்த செய்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, மக்களை வழிகெடுக்கிறாங்க. ரெண்டு வகையான விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை இது ரொம்ப தெளிவான விஷயம். மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மார்க்கம் என்பது. இந்த அல்லாஹ் சொல்றானே இத்தபியூமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது அணு அளவு விஷயமா இருந்தாலும், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிகுமா உன்சில இலைக், இறை தூதரே உமக்கு அருளப்பட்டதை நீர் மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக. ஃபஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லகத ரிசாலத்து, நீ அவ்வாறு செய்யாவிட்டால் நீர் தூதுத்துவத்தை எடுத்துரைத்தவராக நீர் ஆக மாட்டீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் கியாமத் நாள் வரைக்கும் மனித குலத்திற்கு தேவையான மார்க்க வழிகாட்டுதல் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைத்து விட்டார்கள். அந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஒன்றையும் நபிகள் நாயகத்திடம் செவியேற்ற எந்த ஒரு நபித்தோடும் செய்யவில்லை, மறைக்கவில்லை. இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கு. இந்த அபூ ஹுரைரா சொல்றாரா இல்லையா, நான் அதை சொல்லிவிட்டால் அடித்தொண்டை வெட்டப்பட்டு விடும் சொல்லி, அது என்ன விஷயம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வழியேடர்கள் எப்படி திரிக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய சரியான கருத்து என்ன? இன்னொன்று உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் எந்த மாதிரி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் என்னவெல்லாம் அநியாயம் செய்வார்கள், இதை பற்றியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில நபி தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்விடமிருந்து வஹியாக பெறப்பட்டு இது மார்க்கமாக பின்பற்றக்கூடிய விஷயம் அல்ல, சில முன்னறிவிப்புகள், உலகம் சார்ந்த விஷயங்கள். இதை ஒருவன் தெரியாமல் இருந்தாலும் மார்க்கத்தில் எந்த விதமான குறையும் வராது. அப்போ எந்தெந்த ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள், எப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்வாங்க, அவங்களுடைய பெயர் என்ன என்பதை உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நபி தோழர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இவர் கெட்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படி சொன்னா, அதிகாரத்தில் உள்ளவன் என்ன செய்வான், தனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண விட்டு வைப்பானா? தனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோர் என்ன செய்வாங்க, கொலை செய்வார்கள். இதுதான் ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய விஷயம். அதுதான் அவன் கையில் அதிகாரம் இருக்கும்போது நீதி நியாயத்தை பார்க்காமல் அநியாயமாக என்ன செய்வார், தனக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கொலை செய்வார்கள். அப்போ அதைத்தான் அபூ ஹுரைரா சொல்றார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இன்னொரு பாத்திரத்தை பெற்றிருக்கிறேன், அதை சொன்னால் என்னுடைய அடித்தொண்டை வெட்டப்பட்டு விடும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஆட்சியாளர்கள் தொடர்பாக, கெட்டவர்கள் தொடர்பாக, குழப்பங்கள் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைராவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதை நான் சொல்லிட்டேன்னு சொன்னோம்னா உயிரோடு இருக்க முடியாது, என்னை கொலை பண்ணிடுவாங்க என்ற கருத்தை தான் அபூ ஹுரைரா என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இந்த விஷயம்தான் என்பதை இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் என்ன செய்றாங்க, ஃபதுஹுல் பாரில தெளிவுபடுத்துறாங்க. எந்த அளவுக்கு இமாம் இப்னு ஹஜர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, வஹமதல் உலமாவு அல் விஆ அல்லதி லம் யபுஸ்ஸுஹு, அதாவது அபூ ஹுரைரா அவர்கள் எதை பரப்பவில்லையோ அப்படிப்பட்ட பாத்திரமாகிறது. அதல் அஹாதீசி அல்லதி ஃபீஹா தபீனு அசாமி உமராயிசு, தீய ஆட்சியாளர்கள், கெட்ட ஆட்சியாளர்களுடைய பெயர்களை தெளிவுபடுத்துவது, அது பற்றிய செய்திகள் தான். இப்படி ஒரு ஆட்சியாளர் வருவார், அவன் இவரை கொலை செய்வார், இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே பல்வேறு ஆட்சியாளரை பற்றி செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்போ கெட்ட ஆட்சியாளருடைய பெயர்களை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ்கள், வஹ்வாலிஹிம் வ ஜமனிஹிம், அவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய காலகட்டம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஹதீஸ்களை தான் அபூ ஹுரைரா என்ன செய்யல, சொல்லலை. தீய ஆட்சியாளர் யார், அவங்க நிலைமை எப்படி இருக்கும், அவங்களுடைய காலகட்டம் எப்படி இருக்கும், இது போன்ற செய்திகளை நாம் தெரியாமல் இருப்பதினால் நம்ம மார்க்கத்தை பின்பற்றுறதுல எந்த விதமான குறையும் ஏற்பட்டிருக்காது. அதான் இப்னு ஹஜர் சொல்றார், வகத் கான அபூ ஹுரைரா யுக்னா அன் பஅதிஹி, அபூ ஹுரைரா அவர்கள் இந்த மாதிரி செய்திதான் என்பதை சிலையடையாக என்ன செய்திருக்கின்றார்கள், குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வலா யஸ்ரஹு பிஹி ஹௌஃபன் அலா நஃப்ஸிஹி மின்ஹும், அவர்கள் மூலமாக தனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற பயத்தில் அதை தெளிவுபடுத்தாமல் ஒரு சிலையடையாக என்ன செய்திருக்கின்றார்கள், அபூ ஹுரைரா பேசியிருக்கின்றார்கள். இப்னு ஹஜர் சொல்றார், எப்படி அபூ ஹுரைரா சொல்லியிருக்கிறாரு, கௌலிஹி, அபூ ஹுரைரா இப்படி சொல்றாராம், அஊது பில்லாஹி மின் ரஹ்ஸி ஷித்தீன், 60ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ இமாரத்தி சிபியான்,
சிறுவர்களுடைய ஆட்சியை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த 60ஆம் நூற்றாண்டு துவக்கம் சிறுவருடைய ஆட்சி இப்படிலாம் அபூ ஹுரைரா சொல்றாரா இல்லையா? இந்த 60ஆம் ஆண்டு துவக்கம் சிறுவருடைய ஆட்சின்னு அவர் எதை சுட்டி காட்டுறாரு? யுஷீரு இலா ஹிலாஃபத்தி யஸீத் இப்னு முஆவியா, அவர் யஸீத் இப்னு முஆவியா அவருடைய ஆட்சியை தான் என்ன செய்கின்றார்? இந்த மாதிரி கினாயத்தான வார்த்தையை சொல்லி காட்டுகிறார். அன்னகா கானத் சனத சித்தீன மினல் ஹிஜ்ரா, அந்த யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டில் என்ன செஞ்சது, நடந்தது என்று என்ன செய்றாங்க இமாம் இப்னு ஹஜர் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தீன் ஜுவல்லரி எல்எல்சி, தேரா, துபாய். இன்றும் வாய்ப்பு பணியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடைநல்லூர் ரியாத் தௌஹீத் அவர்கள் மற்றும் பத்தாக்கிளை. இறைவா, எங்கள் நற்பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக என பிரார்த்திக்கும் கதீம் சினையா கிளை ரியாத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கருங்காலக்குடி கிளை மதுரை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சிராஜுதீன் குடும்பத்தார்கள் ரியாத் சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஜமால் முகமது குடும்பத்தார்கள் MMDA காலனி சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் காசிம் புதுப்பேட்டை அப்துல் வாஹித் மற்றும் யூசுப் குடும்பத்தார்கள் ஜுல்பி சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முகமது சித்திக் குடும்பத்தார்கள் பூலான் குடியிருப்பு தென்காசி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் MJ எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் மளிகை ஷாப்ஸ் சேதுபாவா சத்திரம் தஞ்சை தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பெஸ்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தார் ஆசாத் நகர் முத்துப்பேட்டை திருவாரூர் தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துறைமுகம் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அபுஹா கமிஸ் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாப் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மதினா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டலம் செனையா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்புற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் துபாய் வாழ் TNTJ சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புருணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் கடையநல்லூர் முகமது நாசிர் MISC அஸ்மா ஆமீர் ஆதில் மற்றும் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துஆ செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் FRTJ. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்கோபர் கிளை தம்மா மண்டலம் சவுதி அரேபியா. அந்த யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி காலத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டார்கள். பலவிதமான குழப்பங்கள் என்ன செஞ்சது, அரங்கேறியது. அப்போ அபூ ஹுரைரா நேரடியாக யஸீத் கெட்ட ஆட்சியாளர் அப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிடுங்க, அவர் உயிரோடு இருந்திருக்க முடியுமா? அவரை துவா செஞ்ச மாதிரியே அஊது பில்லாஹி மின் ரஹ்ஸி சித்தீன் துவா செஞ்சார் பாருங்க, அந்த துவா செஞ்ச மாதிரி அதுக்கு முன்னாடி அவர் மௌத்தாயிட்டார் என்பதை நம்ம என்ன செய்கின்றோம், வரலாறுல நம்ம பார்க்கிறோம். இப்னு ஹஜர் அதை மனுஷரை சொல்லி காட்டுறாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நான் நபிகள் நாயகத்திடமிருந்து 2 பாத்திரங்களை பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்றாரு பாருங்க. அது இந்த சூஃபித்துவ கல்வி கிடையாது. ஒன்று மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், அது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அறிவித்து விட்டார்கள். இன்னொரு செய்தி என்ன, உலகத்தில் ஆட்சி ரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பம், அது ஆட்சியாளர்களுடைய கெட்ட ஆட்சியாளருடைய நிலைமை எப்படி இருக்கும், இது பற்றிய செய்திகள் தான். இதை மற்ற சஹாபாக்கள் வழியாக கூட இது என்ன செய்யப்பட்டு பல செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. அம்மாரை பற்றி நபிகள் சொன்னாங்க, அம்மார் இவரை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அது மற்ற சஹாபாக்கள் வழியாக செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு செய்திகள் செஞ்சிருக்காங்க, மற்ற சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிலேடையாக பேசியிருக்கிறார்களே தவிர அவங்க வெளிப்படையாக என்ன செய்யல, சொல்லலை. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து அவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க. இதை மறைப்பதனால் குற்றம் எதுவும் கிடையாது. மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. மறைத்தால் என்ன செய்யும், குற்றமாகும். அப்போ இந்த சூஃபித்துவவாதி என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய வழிகேட்ட போதிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விதமான கல்வி இருக்குது. ஒன்று குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நாம் படிக்கக்கூடிய மார்க்க சட்ட கல்வி, இன்னொரு கல்வி என்னன்னு சொன்னோம்னா அது ஆன்மீக கல்வி. அது ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவுக்கு சொன்னாங்க, அபூ ஹுரைரா மற்றவங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி செய்தி உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு வருது, நாங்கள் தான் அதை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. அந்த மாதிரி கல்வியை, சூஃபித்துவ கல்வியை போதிக்கிறது தான் தரீகாக்கள். தரீகான்னு செய்வாங்க, பல்வேறு தரீகாக்கள், ஷாதுலியா, காதிரியா, ஜிஸ்தியா, நக்ஷபந்தியா, இந்த மாதிரி புஸ்தாமியா,
இப்படி ஏகப்பட்ட தரீகாக்கள். இந்த தரீகாவில் வந்து ஒவ்வொரு தரீகாவுக்கும் ஒரு ஷேக் ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் முர்ஷிதான். அந்த முர்ஷித்தில் போய் பாடம் படிக்கிறவங்க யார்? முரீதான். அந்த முர்ஷித் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே அவங்க என்ன செய்யணும்? கேட்டு நடக்கணும். இதுதான் ஆன்மீக கல்வி என்று இந்த சூஃபித்துவவாதிகள் வந்து அவங்க எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ, என்னென்ன வழிகேட்டையெல்லாம் புகுத்த நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் மார்க்கமாக ஆக்குவதற்காக இந்த மாதிரி ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை வந்து அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை திரித்து தவறான வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இந்த சூஃபித்துவவாதிகளுடைய வழிகேட்டிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம் ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். இவங்க எப்படிலாம் மார்க்கத்தை வந்து நாசமாக்கி இருக்கிறாங்க, எப்படிலாம் மக்களை வழிகெடுக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தொடர்பான உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், மார்க்க சட்டங்களாக இருக்கட்டும், கொள்கை விளக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே குர்ஆன் சுன்னாவது இருக்குது. எல்லாமே எதில் இருக்குது? குர்ஆன் சுன்னாவது இருக்குது. மார்க்கத்தை வந்து தெரிய வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை தாண்டி வேறு எதுவும் நமக்கு தேவை கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலே போதும். அதை தாண்டி எவனும் என்ன செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்களில் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறை சொல்லி காட்டுறாங்களோ அதை தாண்டி எவனும் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய கருத்தை சொல்லிவிட முடியாது. திருமறை குர்ஆன் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு என்னென்ன வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறானோ அதை விட யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய கருத்துக்களை வந்து சொல்லிவிட முடியாது. அப்போ நாம் இஸ்லாத்தை எங்கிருந்து எடுக்க வேண்டும்? இதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது வந்து இந்த சூஃபித்துவவாதிகள் பிரிக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு பிரிவு இஸ்லாத்தில் அறவே கிடையாது. இதில் நாம் தப்பு செஞ்சிட்டோம், இதை ஒருவர் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் வழிகேட்டு செல்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அப்போ நாம் இஸ்லாத்தை எங்கிருந்து எடுக்க வேண்டும்? திருமறை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், மக்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். கலீலம் மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகத்தான் நல்லுணர்வு பெறுகின்றீர்கள். நாம் பின்பற்றக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வஹி செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது? தெள்ள தெளிவாக, இரண்டாவது கருத்துக்கு இடமின்றி தெளிவாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்து விட்டான்? சொல்லிவிட்டான். வஹி என்பது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறைவேதமும் வஹிதான், இறை செய்திதான். அந்த இறைவேதத்திற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் இறை செய்திதான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வமா யன்திகு அனில் ஹவா, இந்த இறை தூதர் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் பேசக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்திதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கமாக எதை நமக்கு போதித்தார்களோ அது அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தில் 43வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே உமக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதை நீர் பற்றி பிடித்துக் கொள்வீராக. இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நீர் தெளிவான பாதையில் இருக்கின்றீர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று 5வது அத்தியாயம் 44வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், அமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டம் எடுக்காதவர்கள் இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 5வது அத்தியாயம் 45வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள், தீர்ப்பளிக்காதவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 5:47 அல்லாஹ் சொல்கின்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டம் எடுக்காதவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எத்தனை வசனங்கள் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அருளியதை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாக சொல்லி காட்டுகிறது. 4வது அத்தியாயம் 59வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வ உலுல் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள்.
ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், உங்களுக்கு மத்தியிலே ஏதாவது விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அதை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் திருப்பி விடுங்கள். இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் தாலிக கைர், இதுதான் சிறந்தது, வ அஹ்ஸனு தய்வீலா, இதுதான் அழகிய விளக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியதான் தீர்வு, குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு தீர்வு இல்லை என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். 4வது அத்தியாயம் 80வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமை யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், தூதருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார் என்று சொன்னால் தூதர் சொல்வது அவருடைய சொந்த கருத்து கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இறை செய்தியைத்தான் தூதர் சொல்கிறார். அப்ப தூதருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். ஒமன் தவல்லா, இதை யார் புறக்கணிக்கிறாரோ ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீலா, அவர் மீது நபியே உம்மை நாம் பொறுப்பாளராக அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எத்தனை செய்திகள்! குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாக என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏராளமான சேவை நிறுவனங்களும் சமுதாய பணிகளையும் பல வருடங்களாக செய்து வருகிறோம். மதுரையில் அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு மையம், அதே போல பெண்களுக்கான அழைப்பு மையம். இஸ்லாத்தை ஏற்று வர்றாங்க, அவங்களுக்கு இஸ்லாம் குறித்த போதிய வழிமுறைகள் தெரியலை, எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், இறைவனை நம்பி விட்டார்கள், மறுமையை நம்புறாங்க, சொர்க்கத்தை நம்புறாங்க, அதே நேரத்தில் அதில் கூடுதல் தகவல்கள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல வருடங்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மதுரையில் இந்த அழைப்பு மையங்கள் சிறப்பான முறையிலே நாம் செய்து வருகிறோம். மதுரையில் பெண்களுக்கு 1 வருஷம் ஆலிமா படிக்கக்கூடிய தௌஹீது கல்லூரியும், அதே போல நெல்லை மேலைப்பாளையத்தில் 3 வருட காலம் படிக்கக்கூடிய இர்சாத் என்று சொல்லக்கூடிய கல்லூரியையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம நடத்தி வருகிறோம். அங்கு படிக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு கிருபையினால மார்க்கத்தை படித்து ஒழுக்க ரீதியாகவும் அவங்க என்ன செய்யறாங்க, பண்பட்டவர்களாக இன்னைக்கு உலகத்துக்கு வருகிறார்கள். இந்த பணிகள் எப்படி செய்யப்படுகிறது? உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த பணிகள் அனைத்துமே செய்யப்படுகிறது. எனவே இந்த ஜமாத்தினுடைய அரும்பணிகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இப்படி ஏராளமான செய்திகள் நாம் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது. சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்தில் 36வது வசனம், அதே மாதிரி சூரத்து நூர்ல 51வது வசனம், 25வது அத்தியாயத்தில் 27லிருந்து 30 வசனங்கள் வரை, 33வது அத்தியாயத்தில் 66வது வசனங்கள், இப்படி ஏராளமான செய்திகள் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும். அதே மாதிரி நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்களோ, குர்ஆன் சுன்னாவில் என்ன இருக்குதோ அதை தவிர புதிதாக ஒன்றை உருவாக்கினால் அது மார்க்கம் கிடையாது, அது மறுக்கப்படும் என்பதை நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 2697வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இன்னா அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஹ்சனல் ஹதி, வழிகாட்டுதலில் மிக அழகியது ஹதி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். இந்த ரெண்டு மட்டும்தான் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அடிப்படை. அடுத்து சொல்றாங்க, வ ஷர்ருல் உமூர், காரியங்களில் மிக தீயது தெரியுமா,
முஹ்தசாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரிலே புதிதாக உண்டாக்கப்பட்டவை. நபிகள் நாயகம் ஆளும்போது இந்த சூஃபித்துவம் என்று ஒன்று கிடையாது, உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு சொல்லக்கூடிய கல்வி என்று ஒன்று கிடையாது. அருமை சஹாபாக்கள் குர்ஆனிலிருந்து நபிகள் நாயகத்துடைய போதனையிலிருந்து மட்டும்தான் எல்லா மார்க்க சட்டங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மார்க்க சட்டங்களாக இருக்கட்டும், கொள்கை விளக்கங்களாக இருக்கட்டும், உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுதல், இந்த இரண்டிலிருந்து மட்டும்தான் நபி தோழர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை நபிகள் நாயகம் சொல்றாங்க, செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டுதல் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல், காரியங்களில் மிக கெட்டது எது தெரியுமா? இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை. வகுல்லு முஹதஸத்தின் பிதஆ, புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய அனைத்துமே பிதஅத்துகள், அனாச்சாரங்கள். வகுல்லு பிதஅத்தின் வலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படி இஸ்லாத்தை நாம் எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இந்த சூஃபித்துவவாதிகள் எப்படிப்பட்ட வழிகேடர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ இஸ்லாத்துடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா மட்டும்தான். நாம் விளங்குவதற்காக ஒரு சில ஆதாரங்களை சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேல் எண்ணற்ற குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், குர்ஆன் சுன்னா மட்டும்தான், இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்பதை நமக்கு போதிக்குது. இந்த அடிப்படையை நம்முடைய மனதில் நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த சூஃபித்துவவாதிகள் எதுக்கு இந்த குர்ஆன் ஹதீஸில் இல்லாத மூன்றாவது ஒரு ஞானம் இருக்குது, மூணாவது ஒரு கல்வி இருக்குது, அதை எங்களிடமிருந்து தான் நீங்கள் பெற முடியும் அப்படி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, மக்களை வழிகெடுத்து குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டு இருக்குதோ அதற்கு நேர் எதிரான வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு தான் இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஒரு வழிகேட்டை உண்டாக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த சூஃபித்துவவாதிகள் எப்படி தான் இஸ்லாத்துக்கு நேர் எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்குது. அதில் ஒரு சில சான்றுகளை என்ன செய்கிறோம், சொல்லி காட்டுறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபிரௌன் என்பவன் யார்? காஃபிர், அல்லாஹ்வுடைய எதிரி. இந்த சூஃபித்துவவாதிகளை தவிர உலகத்தில் உள்ள பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம். இந்த சூஃபித்துவம் எதுக்காக உண்டாக்கப்பட்டது? இஸ்லாம் என்ன சத்தியத்தை சொல்லுதோ, என்ன கருத்தை சொல்லுதோ அதை அப்படி தலைகீழாக மாற்றி மக்களை வழிகெடுக்கிறது தான். இப்போ இந்த சூஃபித்துவவாதிகளில் நாங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துறது தான் சூஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இவங்க எப்படிலாம் குர்ஆனுக்கு விளக்கம்ங்கிற பேரில் ஒளரி, இவங்க என்ன ஒளரி இருக்கிறாங்களோ அதுக்கு ஞானம்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ இப்னு அரபி என்பவர் லஅனத்துல்லாஹி அலைஹி, இந்த இப்னு அரபி என்பவர் ஃபுசூசுல் ஹிகம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஞானங்களுடைய முத்திரை அப்படின்னு ஒரு புக் என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்கிறார். ஞானங்களுடைய முத்திரைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுசூசுல் ஹிகம் அப்படிங்கிற அந்த நூலில் இவர் எப்படிலாம் வழிகேட்ட உள்ள கொண்டு போகிற, இஸ்லாத்தை அப்படி தலைகீழாக மாற்றுறது, சத்திய இஸ்லாத்தை விட்டு மக்களை வழிகெடுப்பதான் இவங்களுடைய நோக்கம். அதில் குர்ஆனுக்கு விளக்கங்கிற பேரில், ஞானம்ங்கிற பேரில் எப்படி உளர்றாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய வழிகேட்டை சொல்கிறாங்க பாருங்கள். சூரத்துல் கஸஸில் 9வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், வகாலத் இம்ராத்து ஃபிரௌன், அன்னை ஆசியா அம்மா இருக்காங்களா இல்லையா, அவங்க ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மூசா நபியை கண்டெடுத்தவனை, அந்த கடலில் அவங்க மிதந்து வரும்போது பெட்டியை கண்டெடுத்தவனை அவங்க சொல்கிறாங்க, குர்ரத்து ஐனின்லி வளக்க, இந்த மூசா எனக்கும் ஃபிரௌனாகிய உனக்கும் இவர் கண்குளிர்ச்சியாக இருப்பார். வலா தக்துலூஹு, இவரை நீங்கள் கொலை செய்து விடாதே. அசா என்ஃபானா, இவர் நமக்கு பயனளிக்கலாம், நன்மை செய்யலாம். அவன் நத்தஹிதஹு வலதா, அல்லது இவரை நாம் ஒரு குழந்தையாக என்ன செய்யலாம், பிள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று என்ன செய்கிறாங்க, ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌன்ட்ட இந்த மூசா இவர் உமக்கும் எங்களுக்கும் என்னது கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இந்த இப்னு அரபி என்பவர் சொல்கிறார், வகான குர்ரத் ஐனில் ஃபிரௌன், மூசா ஃபிரௌனுக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தார் என்பதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, வபில் ஈமான் இல்லதி அல்தாஹுல்லாஹு இந்தல் கரக், அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படும் போது அல்லாஹ் அந்த ஃபிரௌனுக்கு கொடுத்த இறை நம்பிக்கை தான் கண்குளிர்ச்சி என்று அந்த அம்மா குறிப்பிடுறாங்க. எப்படி பாருங்க, குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது, ஃபிரௌன் காஃபிர், அவன் மரண தருவாயில் ஈமான் கொண்டு அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த இப்னு அரபி என்ற அந்த சூஃபித்துவத்துடைய தந்தையாக போற்றப்படக்கூடியவர் அவர் சொல்றாரு,
ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படும் போது அல்லாஹ் அவருக்கு ஈமானை கொடுத்தான். ஃபகபிலஹு தாஹிரம் முதஹரன், அந்த ஃபிரௌன் வந்து பாவத்திலிருந்து பரிசுத்தமானவனாக இருக்கும் நிலையில், பரிசுத்தமாக்கப்பட்டவராக இருக்கும் நிலையில், லைஸஃபீ ஷைவும் மினல் குபுஸ், அந்த ஃபிரௌனிடம் எந்த விதமான கசடும் இல்லாத நிலையில்தான் அவன் கைப்பற்றப்பட்டான். லி அன்னஹு கபிலஹு இந்த ஈமானிஹி, ஏனென்றால் அந்த ஃபிரௌன் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில்தான் அவனுடைய ரூ கைப்பற்றப்பட்டது. கபுல யக்தசிப ஷையம் ஆசாம், அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு எந்த பாவத்தையும் செய்வதற்கு முன்பாக அவனுடைய உயிர் என்ன செய்யப்பட்டது, கைப்பற்றப்பட்டது. வல் இஸ்லாமு எஜிப்புமா கபுலஹு, இஸ்லாத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு முன்னால் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அழிக்கப்பட்டு விடும். வஜஅலஹு ஆயத்தன் அலா இனாயத்திஹி சுப்ஹானஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கவனத்திற்குரிய சிறப்பு கவனத்திற்குரிய சான்றாக அந்த ஃபிரௌனை ஆக்கினான். எதுவா? ஹத்தா லா யையஸ அஹதும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் எவரும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ் ஈமானை தருவான் என்பதற்கு சான்றாக அவனை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபஇன்னஹு லா யையஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய அருளில் வந்து இறை நம்பிக்கையாளர்கள் தான் நம்பிக்கை அளிப்பார்கள் என்ற அந்த ஆயத்தையும் இந்த இப்னு அரபி சுட்டி காட்டுறார். ஃபலவுகான ஃபிரௌனு மிம்மன் யைஸ, ஃபிரௌன் வந்து நிராசை அடைந்தவர்களில் ஒருவனாக இருந்திருந்தால் மா பாதரைதல் ஈமான், ஈமான் கொள்வதின் பக்கம் அவன் முந்தி இருக்க மாட்டான் அப்படின்னு செய்றாரு. இந்த இப்னு அரபி வந்து ஃபிரௌன் வந்து ஈமான் கொண்ட நிலையில்தான் அவன் மரணித்தான், அவனுடைய எல்லா பாவங்களும் என்ன செய்யப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது. குர்ஆன்ல வந்து கண்குளிர்ச்சி என்று சொல்வது இந்த அர்த்தத்தில் தான் என்று செய்றாரு இந்த இப்னு அரபி என்பவர் சொல்றார். எவ்வளவு பெரிய வழிகேடு பாருங்க. நேர்வழி பெற்ற எந்த அறிஞராவது அல்லது வழிகட்ட கொள்கையில் உள்ள பெரும்பான்மை அறிஞர்களில் எந்த அறிஞர்களாவது இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? ஃபிரௌன் முஸ்லிமு, அவன் ஈமான் கொண்ட நிலையில் தான் மரணித்தான், அவன் ஈமான் கொண்டதால் அவனுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது இப்படி சொல்லியிருக்காங்களா? இது குர்ஆனில் உள்ள ஏராளமான வசனங்களுக்கு எதிரான ஒரு கருத்து. குர்ஆனுக்கு எதிராக மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சூஃபித்துவத்துடைய அடிப்படை. உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் சொல்லி காட்டுகின்றேன். சூரத்து தாஹாவில் 78 79வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஅதல்ல ஃபிரௌனு கௌமஹு வமா ஹதா, ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தை வழிகெடுத்தான், அவன் நேர்வழி பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌன் வந்து வழிகெடுத்தான், அவன் நேர்வழி பெறவில்லை என்று அவன் அழிக்கப்பட்டு பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகத்திற்கு இறக்கிய வேதத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அதற்கு பிறகு வந்த இப்னு அரபி சொல்றான், இல்லை இல்லை ஃபிரௌன் ஈமானோடு தான் மௌத்தானா. அந்த இப்னு அரபி கூறுகின்றார். அப்போ இந்த சூஃபித்துவம் எப்படி வழி எடுக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி சூரத்து சாத் என்ற அத்தியாயத்தில் 12-13 வசனங்கள் அல்லாஹ் சொல்லினான். கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின் வஆதுன் வஃபிரௌன் ذுல் அவுதாத், இவர்களுக்கு முன்பாக நூஹுடைய சமுதாயம், ஆது சமுதாயம், பெரும் முளைகளை உடைய ஃபிரௌனுடைய சமுதாயம், வ சமூத் வ கௌமு லூத் வ இஸ்ஹாபுல் ஐக்கா, அதேபோன்று சமூக சமுதாயம், லூத்துடைய சமுதாயம், தோப்புவாசிகள், இப்படிப்பட்ட பல கூட்டங்கள், உலாய்க்கல் அஹ்ஸாப், இப்படிப்பட்ட பல கூட்டங்கள் என்ன செய்தார்கள்? இதற்கு முன்னால் தூதர்களை பொய்யென கருதினார்கள். ஃபிரௌன் வந்து நபிமார்களை, மூசா நபியை பொய்யென கருதினான். இன் குல்லுன் இல்லா கஸ்தப ருசுல், இவர்கள் அனைவரும் தூதர்களை பொய்யென கூறினார்கள். ஃபஹக்க இகாப், அவர்கள் தண்டனைக்கு தகுதியானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டல வக்ரா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற கத்தரில் இருந்து பிரார்த்திக்கும் அன்பு நெஞ்சங்கள் ஃபிர்தௌஸ், ஜொஹ்ரா, ஃபசீவுதீன் மற்றும் அஃபிபா குடும்பத்தினர். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தார் மண்டலம் லத்தா கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல ஹிலால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்பிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தனை செய்யும் கத்தர் மண்டல சனயா கிளை சகோதரர்கள். ஆவணம் கைகாட்டியில் ஒரு புதிய உதயம் 2K கலெக்ஷன், ஆண் பெண் குழந்தைகளுக்கான காலணிகள், மாணவருக்கான பேக் வகைகள் மற்றும் சூக்கள் வாங்க எங்களிடம் வாங்க. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற பிரார்த்திக்கும் ஆவணம் அப்துல்லாஹ் குடும்பத்தினர், அல் கசி மண்டலம், சவுதி அரேபியா. தரணி எங்கும் தௌஹீத் மலர வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்திக்கும் மானியமாடூர் தௌஹீத் சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் அரக்கோரம் நாசர் மற்றும் குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் உதயம் மல்டி ஷாப்பிங், ஏரலில் புதியதோர் உதயம். உதயம் மல்டி ஷாப்பிங், புதுக்கோட்டை ரோடு, ஏரல்.
இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். அர் ரஹ்மான் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், டாக்டர் பெசன்ட் ரோட் நியர் லலிதா ஜுவல்லரி, கும்பகோணம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அபு ஃபிராஸ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு. தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரத்தில் உம்மு சலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் ஜூன் 1 முதல் ஆரம்பம். 1 வருட ஆலிமா பட்டப்படிப்பு மற்றும் 3 மாத தீனியாத் வகுப்புகளும் நடைபெற உள்ளது. உங்கள் இடங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சுவை கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ், அனைத்து விசேஷங்களுக்கும் ரோஸ் மில்க், பாதாம் பால், ஐஸ்கிரீம், தண்ணீர் பாட்டில் இவைகள் அனைத்தும் நல்ல முறையில் சப்ளை செய்து தரப்படும். சுவை கூல்ட்ரிங்க்ஸ், மோதிலால் திரு அருகில், கும்பகோணம். உங்கள் வீட்டை அழகாக மாற்றிட பல டிசைன்களில் பல வண்ணங்களில் தரமான உறுதியான டைல்ஸ்கள் வாங்க நியூ ஜாகிரா டைல்ஸ், ஈசி ரோட், மணமேல்குடி. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் ஆரிஃபா, ஹாஜிரா, நிம்ரா, தஞ்சாவூர். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் உலகெங்கும் எடுத்துரைக்கும் ஜமாத்தின் பணிகள் மென்மேலும் சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாத். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அம்மார், தல்கா, ஜைத், ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாத், பிரிஸ்பன் மண்டலம். ஃபிரௌனும் அவனுக்கு முன் வாழ்ந்தவர்களும் அதே மாதிரி தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்வாசிகளும் பாவங்களை செய்தார்கள். ஃபஅஸௌ ரசூல ரப்பிஹிம், தங்களுடைய தூதருக்கு மாறு செய்தார்கள். ஃபஅஹதஹும் அஹதத்தர் ராபியா, அவர்களை இறைவன் கடும் பிடியாக பிடித்தான். ஃபிரௌன் மாறு செய்தான், அவன் நேர்வழி பெறவில்லை என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அது மாதிரி பல்வேறு வசனங்களை பார்க்குறோம். அதே மாதிரி சூரத்து நாசியாத் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅஹதஹுல்லாஹு நகாதல் ஆখিরাতি வல் ஊலா, இம்மை மறுமைக்கான தண்டனையை கொண்டு அல்லாஹ் ஃபிரௌனை பிடித்து விட்டான். அவனுக்கு இந்த உலகத்திலும் தண்டனையை அல்லாஹ் கொடுத்தான், மறுமையிலும் அவனுக்கு தண்டனை இருக்கிறது, அவன் காஃபிராக மரணித்தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி சூரத்துல் காஃபிரில் வஹாக்க பி ஆலி ஃபிரௌன சூல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கொடுமையான வேதனை சூழ்ந்து கொண்டது. அன்னாரு யுஅலதூன அலைஹா குதுவ வாஷியா, காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பில் காட்டப்படுகிறார்கள். வயோம தக்கூமு ஸாஅத்து உத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அதாப், கியாமத் நாள் ஏற்படும் பொழுது மிக பெரும் நரக வேதனையில் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நுழையுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எந்த அளவிற்கு? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் ஹூதுல 98, 99 வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா அம்ரு ஃபிரௌன பி ரஷீத், ஃபிரௌனுடைய அந்த கட்டளை நேர்வழி காட்டக்கூடியதாக சரியானதாக இருக்கவில்லை. யக்துமு கௌமஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் தன்னுடைய சமுதாயத்துக்கு அவன் தலைமையேற்று அழைத்து வருவான். ஃபௌரதுஹுமுன் நார், அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்வான். வபீசல் விருதுல் மௌரூத், அவர்கள் சென்றடையக்கூடிய அந்த இடம் கெட்டது என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். உத்திபு ஃபி ஹாதிஹி லஅனா, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு சாபம் தொடரச் செய்யப்பட்டது. வயௌமல் கியாமத்தி பீஸ ரஃபுதுல் மர்ஃபூத், மறுமை நாளிலும் அவர்கள் சென்றடையும் இடம் மிக கெட்ட இடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாச்சு, மறுமையிலையும் அவன் சென்றடையக்கூடிய இடம் மிக கெட்ட இடம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி ஏராளமான வசனங்கள் சூரத்துல் காஃபிரில் 84, 85 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் யூனுஸ்ல 39 வசனங்களில் ஃபிரௌன் நேர்வழி பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எத்தனை வசனங்கள் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறது. இவ்வளவு தெளிவாக தெளிவாக குர்ஆன்ல ஃபிரௌன் அவன் காஃபிர், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் இந்த உலகிலும் அழிக்கப்பட்டான், மறுமையிலும் கொடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது, இந்த சூஃபித்துவத்தினுடைய மூல பிதாவாக சொல்லக்கூடிய இப்னு அரபி என்பவர் சொல்கிறார், ஃபிரௌன் முஸ்லீம், அவன் ஈமான் கொண்டு விட்டான் என்று நினைச்சாங்க சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன விளங்குது பார்த்தீங்களா? அழகா நாங்கள் ஆன்மீக பேரொளி நல்லவர்களை போன்று சூஃபித்துவவாதிகள் நடிப்பார்கள். இவங்க நோக்கம் அது கிடையாது. நல்வேடம் போட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுவதுதான் இதனுடைய நோக்கம் என்பதை இதை நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே மாதிரி சூஃபித்துவவாதிகள் இன்னொரு முக்கிய அறிஞர் ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜ்னு சொல்லுவாங்க. ஹல்லாஜ்னா அந்த பஞ்சு விற்கக்கூடியவன் அர்த்தம். தகப்பனார் பஞ்சை வெட்டி வித்தாராம், அதனால் அவருக்கு ஹல்லாஜின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மன்சூர் ஹல்லாஜ் என்பவர் லஅனத்துல்லாஹி அலைஹி, அவர் தவாசீன் அப்படிங்கிற கித்தாபில் 192 இந்த இப்னு அரபி ஃபிரௌன முஸ்லீம் சொல்கிறார் பாருங்க, அந்த கருத்து ஃபுசூசுல் ஹிகம் என்ற கிதாபில் பக்கம் 200, 201 பக்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த மன்சூர் ஹல்லாஜ் தவாசீன் அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தில் 192 பக்கம் சொல்கிறார், ஃபிரௌனையும் இப்லீஸை எப்படி சொல்கிறார் பாருங்க. ஃபசாஹிபாய, என்னுடைய 2 நண்பர்கள், உஸ்தாதாய, என்னுடைய 2 ஆசிரியர்கள், இப்லீஸ் ஓ ஃபிரௌன், இப்லீஸும் ஃபிரௌனும் என்னுடைய 2 நண்பர்கள் மன்சூர் ஹல்லாஜ் சொல்கிறார். இன்றைக்கு சூபிசுவவாதிகள்
இந்த ஹல்லாஜுடைய பேரில் தான் பல்வேறு மதரசாக்களை வைத்திருக்கிறார்கள். இவரை மிகப்பெரிய இமாம் என்று பாராட்டுவார்கள். அந்த மிகப்பெரிய இமாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள். எப்படி சொல்றாரு? ஃபிரௌனும் இப்லீஸும் என்னுடைய 2 நண்பர்கள், என்னுடைய 2 ஆசிரியர்கள். ஓ இப்லீஸ் ஹுத்தித பின்னார், இப்லீஸ் நரகத்தை வைத்து மிரட்டப்பட்டான். ஒமா ரஜான் தாவாஹு, அவன் தன்னுடைய கொள்கையை விட்டு அவன் திரும்பி விடவில்லை, பிறண்டு விடவில்லை. ஓ ஃபிரௌன் ஊரிக்க ஃபில் எம், ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். ஒமா ரஜான் தாவாஹு, அவரும் தன்னுடைய கொள்கையை விட்டு தன்னுடைய வாதத்தை விட்டும் திரும்பி விடவில்லை என்று சொல்லி காட்டார். ஃபிரௌனும் இப்லீஸும் என்னுடைய 2 நண்பர்கள், 2 தோழர்கள். ஃபிரௌனையும் இப்லீஸையும் நண்பர்கள் தோழர்கள் சொல்றாங்க. இவர் யாரா இருக்க முடியும்? இந்த மன்சூர் ஹல்லாஜ் என்பது முஸ்லீமா இருக்க முடியுமா? என்ன காரணம்? திருமறை குர்ஆன் ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய எதிரிங்குது. சூரத்து தாஹாவில் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யஹுதுஹு அதுவுல்லி, எனக்கும் அதுவுல்லஹு மூசாவுக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய ஃபிரௌன் எடுப்பான். அந்த ஃபிரௌனை அல்லாஹ் தன்னுடைய எதிரின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம முன்னாடி ஃபிரௌனை பற்றி படித்து காட்டினோமே, அந்த வசனங்கள் எல்லாமே ஃபிரௌனை காஃபிர், நரகத்திற்குரியவன் என்று சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய எதிரியை, ஒரு இறை மறுப்பாளனை, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளான ஃபிரௌனை, இப்லீஸை இந்த மன்சூர் ஹல்லாஜ் என்பவர் சொல்கிறார், அவர்கள் இருவரும் என்னுடைய தோழர்கள், அவர்கள் இருவரும் என்னுடைய நண்பர்கள் என்று என்ன செய்கிறாரு சொல்றார். குர்ஆனில் எத்தனை வசனங்கள் சொல்லி காட்டுகிறது? சூரத்துல் பக்ராவில் 168, 208, சூரத்துல் அன்ஆமில் 6வது அத்தியாயம் 142வது வசனம். இந்த வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவு முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி எத்தனை வசனங்கள் சூரத்துல் ஆராஃபில் 22வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வகுல் லக்குமா இன்ன ஷைத்தான் லக்குமா அதுவு முபீன், ஆதமே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? சூரத்துல் யூசுஃபில் 5வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஷைத்தான் இன்சானி அதுவு முபீன், ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 17வது அத்தியாயம் 53வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஷைத்தான கானது இன்சானி அதுவ முபீனா, ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் கஹ்ஃபில் 50வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், அஃபதத்தஹிதூனஹு வ துர்ரியத்தஹு அவுலியா மின் தூனி, என்னை விட்டுவிட்டு அந்த ஷைத்தானையும் அவனுடைய சந்ததியையும் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? வஹும் லக்கும் அதுவுன், அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் என்று பைசலில் வாலிமீன பதலா, அநியாயக்காரர்கள் தங்களுக்கு பகரமாக ஆக்கி கொண்டது மிக கெட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஷைத்தானை அல்லாஹ் நண்பர்களாக எடுக்கக்கூடாது, அவர்கள் மனித குலத்துக்கு எதிரி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த மன்சூர் ஹல்லாஜ் சூஃபித்துவத்தின் தந்தையாக சூஃபித்துவவாதிகள் பாராட்டுகின்ற, புகழ்ந்து பேசுகின்ற அந்த மன்சூர் ஹல்லாஜ் சொல்றாரு, ஷைத்தான் என்னுடைய நண்பன், எனக்கு ஆசிரியர், எனக்கு வழிகாட்டி, ஃபிரௌன் என்னுடைய நண்பன், எனக்கு வழிகாட்டி என்று சொல்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வழிகாட்டு. அவங்களுடைய நோக்கம் உங்களுக்கு விளங்குதா? சூஃபித்துவம் அது இஸ்லாத்தில் உள்ள கலாச்சாரமே கிடையாது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தீன் ஜுவல்லரி LLC, தேரா, துபாய். காதிரியா நன்னாரி சர்பத் ஒரிஜினல் நன்னாரி வேர் மற்றும் வெட்டி வேர்கள் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. என்மன கொண்டான், உச்சிப்புலி, ராமநாதபுரம் மாவட்டம். ரமதானின் நன்மையை அனைவரும் அடைந்து கொள்ள இறைவனிடம் வேண்டும். ஹீலர் ஜாகிர் அலி, ராமநாதபுரம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அஸ்கர் அலி, ஆயிஷத் பானு குடும்பம் மற்றும் பிள்ளைகள், குத்தலப்புட்டு, ஆந்திர வடக்கு மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் சையது ஓஸ் அலி பிள்ளைகள், குத்தலப்புட்டு, ஆந்திரா வடக்கு மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் திருமதி சூப்பர் ஸ்டோர்ஸ் கொளத்தூர். எங்கள் திருமதி சூப்பர் ஸ்டோரில் மிகவும் மலிவு விலையில் கொத்தவால்சாவடி மார்க்கெட் விலைக்கு அனைத்து மளிகை மற்றும் மசாலா பொருட்களும் கிடைக்கும். இலவச டோர் டெலிவரி உண்டு. ஆர்டர் செய்த 2 மணி நேரத்தில் வீடு தேடி கொண்டு வரப்படும். தொடர்புக்கு 6374448519. எங்களிடம் ரமலான் ஃபித்ரா கிட் மலிவு விலையில் 244 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெல் அப்பளம் நிறுவனத்தார், PMS ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பெரம்பலூர் கிளை, பெரம்பலூர் மாவட்டம்.
இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் மதார் குடும்பத்தார்கள், வள்ளியூர், நெல்லை மாவட்டம். பர்தா உலகம் புர்காவிற்கான பிரத்யேக ஷோரூம். ரூபாய் 499 முதல் புர்காக்கள், ரூபாய் 500க்கு மேல் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. எங்கள் விலையில் எங்கும் இல்லை. பர்தா உலகம், நியூ நம்பர் 399, MKN ரோடு, ஆலந்தூர், சென்னை. ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் கஃபூர் சல்மா குடும்பத்தினர் மற்றும் GS ஃபார்ம் ஃப்ரெஷ், கொரட்டூர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சூளவாய்க்கால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமண்ணை கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார்கள், மலஸ், ரியாத், சவுதி அரேபியா. அது இஸ்லாத்துக்கு நேர் எதிரான அந்நிய கலாச்சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் எழுதிய புஸ்தகங்களை நாம் என்ன செய்கிறோம், சுட்டி காட்டுகின்றோம். குர்ஆன்ல யாசீன்ல அல்லாஹ் சொல்கின்றான் 60வது வசனத்துல, லா தஅபுது ஷைத்தான் யா பனி ஆதம லா தஅபுது ஷைத்தான், மனிதர்களே, மனித இனமே, ஷைத்தானை வணங்கி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துல் ஃபாத்திர்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும், ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவன் தன்னுடைய கூட்டாளிகளை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டறியக்கூடிய நரகவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். ஷைத்தான் அவன் மனிதர்களுக்கு விரோதி, அவன் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவான், அவனை பின்பற்றக்கூடாது என்று குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் போதிக்கிறது. இந்த மன்சூர் ஹல்லாஜ் சொல்றாரு, ஷைத்தான் இப்லீஸ் என்னுடைய நண்பன், ஃபிரௌன் என்னுடைய நண்பன். அப்படி என்றால் இந்த சூஃபித்துவம் எதை நோக்கி அழைக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூஃபி தத்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன கிடையாது, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அடுத்து பாருங்க, நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ்க்கு இணை வைத்தவனுக்கு நிரந்தரமான நரகம், நரக வேதனை குறையவே குறையாது, அவங்க என்றென்றும் நிரந்தரமாக நரகத்தில் தான் இருப்பாங்க என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கை, இஸ்லாத்துடைய கொள்கை. அதுக்கு நிறைய வசனங்கள் ஆதாரம் இருக்குது. இந்த இப்னு அரபி என்பவர் ஃபுசூசுல் ஹக்கம்ல 169ஆம் பக்கத்தில் என்ன சொல்றான்னு பாருங்க. அவர் சொல்றாரு, ஃபஅம்மா அஹ்லுன்னார், நரகவாசிகள் இருக்கின்றார்கள் அல்லவா, ஃபமஆலுஹும் இலன் நஈம், அவர்களுடைய முடிவு அது இன்பமாக இருக்கும். நரகவாசிகள், காஃபிர்கள், இணை வைப்பவர்கள், இன்னும் அல்லாஹ் யாரையெல்லாம் நிரந்தர நரகத்திற்கு சொல்றாங்களோ அவங்க சென்றடையும் இடம் நிரந்தரமான இன்பம் அப்படிங்கிறார். வலாக்கின் ஃபின்னாரி அஸ்லா, என்றாலும் அவர்கள் நரகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்தில் நிரந்தரமாக இருந்தாலும் அந்த நரகம் அவங்களுக்கு இன்பமாக இருக்கும். இது லாபுத்த லி சூரத்தின் நாரி பாத இந்திஹாயி முத்தத்தில் இகாப் ஐயக்கூன பருதன் வசலாமா. அவர் சொல்றார், தண்டனைக்குரிய அந்த காலகட்டம் முடிந்த பிறகு நரகம் என்ன செஞ்சிடுமா, நரகவாதிகளுக்கு குளிர்ச்சி மிக்கதாகவும் சாந்தி மிக்கதாகவும் ஆகிவிடும். பருதம் வ சலாமா அலாமன் ஃபீஹா, நரகத்தில் உள்ளவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் சாந்தி மிக்கதாக ஆகிவிடும். ஃபஹாதா நஈமுஹும், இதுதான் நரகவாசிகளுக்குரிய இன்பம். ஃபநஈமு அஹ்லின்னார் பாத இஸ்திஃபாயில் ஹுகூக், நரகவாசிகளுக்குரிய அந்த தண்டனை முழுமையாக நிறைவேறிய பிறகு அது அவர்களுக்கு என்ன செஞ்சிடும், இன்பமாக ஆகிவிடும் என்று இப்னு அரபி என்பவர் தன்னுடைய ஃபுசூசுல் ஹிக்கம் என்கிற கிதாபில் 169ஆம் பக்கத்தில் சொல்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய வழிகேடு. நான் சொல்கிறேன், இந்த சூஃபி தத்துவம் என்பது குர்ஆனுக்கு நேர் எதிராக மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதுதான். எப்படி குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் 161 162 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன கஃபரு வ மாத்து வஹும் குஃபார், எவர்கள் அல்லாஹ்வை மறுத்து காஃபிர்களாகவே மரணிக்கின்றார்களோ உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் வானவர்களுடைய சாபமும் அனைத்து மக்களுடைய சாபமும் ஏற்படும். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப், அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படவே செய்யாது, லேசாக்கப்படவே செய்யாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வை மறுத்தவர்கள் காஃபிர்கள் அவங்க நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படவே செய்யாதுன்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்னு அரபி சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது.
நரகவாசிகளுக்கும் தண்டனை காலம் இருக்குது, அதுக்கு பிறகு அந்த நரகமே அவங்களுக்கு சொர்க்கமாக ஆயிரும், இன்பமாக ஆயிரும் என்று சொல்லி சொன்னால் குர்ஆனுக்கு நேர் எதிரான கொள்கையா இல்லையா? அதே மாதிரி சூரத்துல் ஆல இம்ரானில் 86 89 வரைக்கும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே வந்து அல்லாஹ் சொல்கின்றான், ஹாலிதீன ஃபீஹா, இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப், அவர்களுக்கு வேதனை செய்யப்படாது, லேசாக்கப்படாது என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம், இறை மறுப்பாளர்களுக்கு நரக நெருப்பு இருக்கிறது. யுக்தா அலைஹிம் ஃபயமூத்து, அவர்களுக்கு சாகுமாறு தீர்ப்பளிக்கப்படாது, அப்படி தீர்ப்பளிக்கப்பட்டாதே மரணிப்பார்கள். வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹி, அவர்களுக்கு நரக வேதனை குறைக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து நிசாவில் 56வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், குல்லமா நலிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப், அவருடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக வேறு தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்து நபாவில் அல்லாஹ் சொல்கின்றான் 30வது வசனத்தில், ஃபதூகு, நீங்கள் நரக வேதனையை சுவையுங்கள், ஃபலன் நசீதக்கும் இல்லா அதாபா, உங்களுக்கு வேதனையை தவிர வேறு எதையும் அதிகரிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி ஏராளமான வசனங்கள் இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்க்கு இணை வைத்தவர்கள், காஃபிர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இறுதி வரை வேதனை தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக இப்னு அரபி சொல்றாரு, இது அவங்களுக்கு என்ன கிடையாது, நரகத்தில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு காஃபிர்களுக்கு சொர்க்கம் ஆயிரும், நரகத்தில் இன்பத்தை அனுபவிப்பாங்க என்று சொல்கிறார். என்று சொன்னால் சத்திய இஸ்லாத்தை விட்டும் குர்ஆனை சொல்லக்கூடிய கொள்கைகளை விட்டும் மக்களை அப்படியே தடம்புரள செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சூஃபித்துவ கொள்கையுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இவங்க எப்படியெல்லாம் சத்திய இஸ்லாத்துக்கு எதிராக விஷக்கருத்துக்களை தூவி இருக்கிறார்கள், மக்களை குஃப்ரின் பக்கம் ஷிர்கின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் புத்தகங்களிலே நிறைந்து காணப்படுகிறது. அது தொடர்பான கருத்துக்களை வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.